எல்லாம் நல்ல வாசனையா இருக்கு. ஏய் மறிக்குழந்து, நீ அழகா தாண்டி இருக்க. உனக்கு என்ன குறைச்சல்? ஆனா ஒண்ணுதான் குறை, மாப்பிள்ள நல்ல உயரமா இருக்காரு, நீ குள்ளமா இருக்க. ஏமாந்தராதடி படிக்காத பட்டிக்காடு நீ. அதிர்ஷ்டம் கதுவை தட்டி இருக்கு, ஜாக்கிரதையா இரு. ஏங்க, இன்னைக்கு நம்மளுக்கு முதலிரவுங்க. நீ ஏற்கனவே பல இரவுகளை பார்த்தவ. உன் வயிற்றுல ஒரு குழந்தை அதுக்கு சாட்சி. இந்த பாலைய வச்சு குடிங்களேன். நீயே குடி, உன் குழந்தையாவது ஆரோக்கியமா வளரும். ஏதோ நான் மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி பேசுறாரு. இதுல அவரு பங்கு இல்லையா என்ன? இது அவரு குழந்தை இல்லையா? என்னங்க என்னங்க என்னங்க? ஏய், இப்படி அரைகுறையா வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல? என் புருஷன் முன்னாடி தான் நிக்கிறேன். இதுல என்ன வைக்கும்? அரைகுறையா இல்ல, நிப்பேன். யார் கேட்க முடியும்? முதல்ல நான் புருஷன் இல்ல. நீங்க கட்டின தாலி சாட்சியா இருக்கே. அது எங்க அப்பாவும் இந்த ஊர் ஜனங்களும் கட்டாயப்படுத்தி கட்ட வச்சது. நீங்க விரும்பி கட்டலனாலும் நீங்க தான் என் புருஷன். அது யாராலும் மாத்த முடியாது. படிக்காத பட்டிக்காடு, நீ எந்த விதத்திலயும் எனக்கு பொருத்தம் இல்லாதவ. ஏன் பக்கத்துல 10 மாதம் சுமந்து பெத்துக்கிறதுக்கும் படிப்பு தேவையா என்ன? ஆடு மேய்க்கிறவளுக்கு இவ்வளோ ஆசை கூடாது. ஆடு மேய்க்கிறவ மனுஷி இல்லையா? எவன் கூடயா கெட்டு போன நீ ஏன் கூட சேர துடிக்கிறிய? இது உனக்கு அசிங்கமா தெரியல? எவன் கூட கெட்டு போகல, உங்க கூட தான். ஏன் கூடவா? என்னைக்கு? நம்ம ஊர் கோவில் திருவிழா அன்னைக்கு இங்க இதே வீட்ல. மறிக்கொழுந்து, நல்லா யோசனை பண்ணு. அன்னைக்கு நான், நீ, கைல்வெளி, மாமா, அத்தை எல்லாம் கோயில் திருவிழால இருந்தோமே. ஆமா இருந்தோம். மதியத்துக்கு மேல நீ கோயிலுக்கு வரல. ஆனா நான், கயல், மாமா, அத்தை 4 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க கோயில்ல எடுத்த போட்டோலயும் வீடியோலயும் அது பதிவாயிருக்கு. அதோட அன்னைக்கு கள்ளசாராயம் குடிச்சு செத்து போனவங்களையும் அள்ளி போட்டுக்கிட்டு டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுநாள் சாயங்காலம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆக நான் வீட்டுக்கு வரலங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா தப்பே பண்ணாத மாதிரிலாம் தோணுது. நீங்க போடுற அதே சென்ட் வாசனை அன்னைக்கு இருந்துச்சே. நான் போடுற சென்ட் எனக்கு மட்டும் தயாரிச்சது இல்ல, அது யாரும் வேணா போட்டுக்கலாம்ல.